அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு AutoCAD tutorial சீரிஸ்ல சர்க்கிள்ல சென்டர் டயாமீட்டர் மெத்தட பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சென்டர் டயாமீட்டர் மெத்தட ஆக்டிவேட் பண்றதுக்கு மூணு வழி இருக்கு. மெனு பார்ல டிரால சர்க்கிள்ல சென்டர் டயாமீட்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க சர்க்கிள் ஐகானை பிக் பண்ணி சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணி டயாமீட்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்க கமாண்ட்ல சி கொடுத்து என்டர் பண்ணிட்டு டயாமீட்டர் ஆப்ஷன்ஸ்குள்ள போகலாம். இப்போ நீங்க கமாண்ட்ல சி கொடுத்து என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள்னு கேட்கும். பொதுவா சென்டர் பாயிண்ட் நான் பிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் ஆர் டயாமீட்டர்னு கேட்குது. இப்போ டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60. உதாரணத்துக்கு நீங்கள் டைமென்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60ன்னு காமிக்கும். இதுவே நீங்கள் சர்க்கிளோட ரேடியஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 13 காமிக்கும். இப்போது இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 60 அப்படின்னா நீங்கள் ரேடியஸ்லேயே 13 கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ரேடியஸ் 13 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 60 டயாமீட்டருக்கு எனக்கு சர்க்கிள் கிடச்சிரும். அதாவது டயாமீட்டரில் போய் நம்ம 60 கொடுக்கறதுக்கும் ரேடியஸில் போய் நம்ம 30 கொடுக்கறதுக்கும் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அப்புறம் எதுக்கு இந்த டயாமீட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போது இந்த இடத்துல ஒரு சர்க்கிளோடைய டயாமீட்டர் 100 கொடுத்துருந்தா நம்ம ரேடியஸ் 15 சொல்லி டைரெக்டாக பிக் பண்ணிடலாம். இல்லை ஒரு டயாமீட்டர் 50 கொடுத்துருந்தா நம்ம ரேடியஸ் 25 கொடுத்துடலாம். இல்லை ஒரு டயாமீட்டர் 40 கொடுத்துருந்தா ரேடியஸ்லேயே நம்ம வந்து 20 கொடுத்துட முடியும். இப்போ இதுவே ஒரு டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் 57.125 கொடுத்துருந்தா அந்த டெசிமல் வேல்யூவை நம்மளால ரேடியஸாக உடனே கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த ஒரு சர்க்கிளை அக்யூரேட்டாக வரைகிறதுக்காக தான் நமக்கு இந்த டயாமீட்டர் ஆப்ஷன். இப்போது நீங்கள் சி கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை சென்டராக பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணதுக்கப்புறம் டயாமீட்டர்னு கேட்கும். இந்த இடத்துல டி கொடுத்து என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டயாமீட்டரை டைரெக்டாக கிளிக் பண்ணலாம். டி கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெசிஃபை டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிளை 57.125 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 57.125 டயாமீட்டரில் ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். உதாரணத்துக்கு நீங்கள் டைமென்ஷனில் டயாமீட்டர் போயிட்டீங்கன்னா 57.125. இப்போ 57.125ங்கிறது 13 மாறி இருக்கு. அவ்வளோதான். ஒரு டெசிமல் வேல்யூவில் சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துருந்தா நீங்கள் டயாமீட்டர் மெத்தட் தான் போகணும். இதுதான் சென்டர் டயாமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.